சிசின்னு இப்போ கிடையாதுப்பா. அதனால தான் நான் பல வீடியோக்கள் என்கிட்ட எவ்வளோ பேர் எத்தனை ஆயிரம் பேர் உபதேசம் வாங்கிக்கிறோம். குறைஞ்சது 10,000 பேருக்கு மேலே என்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான். ஆனால் நான் யாரையுமே சிசி நான் சொல்கிறதே இல்லை. சரி உபதேசம் வாங்கினா ஏதோ அவன் செய்கிறான் போட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, விவேகானந்தரை 2 நாள் பார்க்காம ராமகிருஷ்ணரால் இருக்க முடியாது. அதே மாதிரி ராமகிருஷ்ணரை 1 வாரம் பார்க்காம விவேகானந்தரால் இருக்க முடியாது. விவேகானந்தர் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமகிருஷ்ணர் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. ராமகிருஷ்ணர் கடைசி நேரத்தில் உடம்பு சரியில்லை, அவருக்கு பேதி ஆகுது. போய்கிறியா ராமகிருஷ்ண மடத்துக்கு? கல்கட்டாவில் இப்படி மடம்னா இப்படி இந்த செவரு ஓரமே கங்கை ஓடும். அப்போது அந்த பேதி துணியெல்லாம் போய் அழைச்சிக்கின்னு வரலாம், ஒரு பட்டை தான் போய் நம்ம அழைச்ச முடியலன்னா விடமாட்டாருன்ட்டு சீடை என்ன பண்ணுறான், அந்த பேதி துணியெல்லாம் எடுத்துக்கின்னு ஆற்றுக்கு போகிறான் அலசத்துக்கு. தூர போட்டு மழை, இவரே உடம்பு சரியில்லை. அவன் இவருக்கு பேதியான துணியை அலச போயிருக்கிறான். குரு என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்ம துணியை அலச போயினானே மழையில் நினைஞ்சோடனே இவர் அந்த இதில் கொடையத்துக்குன்னு போகிறாரு அவர் பிடிக்கிறதுக்கு சீடனுக்கு. குரு சிஷியம் உறவுகள் அப்படி இருந்தது. அதனால தான் விவேகானந்தர் இன்னைக்கு உலகம் போட்டிருக்கிறது 150 வருஷம் ஆகி கூட இன்னும் அவர் பேரை மறக்காம இருக்கிறோம். ஆனால் இப்போது சீடனை யாரை சொல்றது சொல்லு? அதனால இவன் நல்ல சீடை, இவன் கரெக்டான சீடை, இவன் உண்மையான சீடுன்னு யாரையுமே சொல்ல முடியல. வராங்க, உபதேசம் வாங்குறாங்க, செய்தால் அவங்களுக்கு நன்மை, செய்யலைன்னா அது அவங்களோட போகுது, எனக்கு அதனால பாதிப்பு. அப்படி தான் நான் போறேனே தவிர, இல்லை இவர் உயர்ந்த சிஷ்யன், இவர் நான் சொன்னால் என் கோட்டை தீக்கி தாண்ட மாட்டார் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு எந்த மகான்கிட்டும் இப்போ சீடர் கிடையாது. அதுதான் அந்த கேள்வி ஏங்கல. ஒரு சீடன் வந்து குருவுக்காக ஏங்குறாங்க. ஆமாம், ஆனால் குரு வந்து சீடனுக்காக ஏங்குவாங்க. அதுதான் பந்தம்ன்றது. குரு சிஷ்யன் பந்தம்ன்றது. ஒரு மனைவி இறந்து போயிட்டா 2 வருஷம் ஆனால் கூட ஒரு கணவனால் மறக்க முடியல. வேறு அவங்க அம்மா அப்பா வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கூட பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கணவன் இறந்துட்டான்னா அந்த மனைவியால் 20 வருஷம் வரைக்கும் அவனை மறக்கவே முடியல. இது கணவன் மனைவி பந்தம். அதே மாதிரி குரு சீடனுடைய பந்தம். இந்த பந்தம்ன்றதுக்கும் பழக்கம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பந்தம்ன்றதுக்கும் பழக்கம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய. இப்போ நம்ம ரோட்டில் பார்க்குறோம், யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அவரை பழக்கப்பட்டுவார். அதே மாதிரி ஒரு மனைவியை கட்டிக்கிறோம், 6 மாதம் நல்லா வாழறோம், 7வது மாதம் சண்டை போட்டுக்கணும் போயிடுறான், பழக்கப்பட்டவன். அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு கணவனை கட்டிக்கிறான், அந்த கணவன் 2 வருஷம் வாழ்ந்துட்டு அவளை விட்டுட்டு போயினேங்கிறான். இது வந்து உறவுக்கு தான், பந்தம் கிடையாது. பந்தம் என்ன எப்படின்னா, இதை இழந்து அது வாழாது, அதை இழந்து இது வாழாது, அதான் பந்தம். இந்த பந்தம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, பிறவி பிறவிக்கு தொடர்ந்து வரும், அதுதான் பந்தம். அப்போ அந்த குரு சிஷ்யம் பந்தம். இதை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான். ஏன்னா நம்ம ஆளுங்க கேள்வி எப்படிலாம் கேட்கணுமோ அப்படிலாம் கேட்பான். முட்டாள்த பெரிய அறிவாளி மாதிரி இவனையே மிகைப்படுத்திக்கின்னு போய் முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் மகான்கிட்ட கேட்பான். ஒரு மகான்கிட்ட இதை தான் கேட்கணும், இப்படி தான் போகணுன்னு இவனுக்கு தகுதியே தெரியாது. ரமணர்கிட்ட போய் கேட்குறான், ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தர் கடவுளை காட்டினாரு, நீங்கள் அது மாதிரி காட்டுவீங்களா அப்படின்னு. உடனே அவர் ஒரு பதில் சொன்னார், நீ விவேகானந்தராக இருந்தால் நான் கண்டிப்பாக கடவுளை காட்டுறேன். நீ விவேகானந்தராக முடியுமா சொல்லு. இது தகுதியே தெரியாத உயர்ந்த இடத்துக்கு போயிடுறது தானே மனசு. நம்ம கேட்கறது சரியா தப்பா, நம்ம யாருக்கிட்ட கேட்குறோம்? ஒரு தகப்பங்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்கணும், நண்பங்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்கணும், அடுத்த வீட்டு பொம்பளைக்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி, அம்மா கிட்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஆளுகிட்டும் நம்மளுடைய பேச்சு பதப்படணும், அதுதான் தரம்ன்றது. ஆனால் எல்லார்கிட்டும் ஒரே மாதிரி பேசினா இவன் தரமே இல்லாதவன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி வாழக்கூடாது, தரத்தோட வாழணும். ஏன்னா மனிதனுக்கு 6 அறிவுன்னு இவனே சொல்லி ஏமாத்தின்னுக்கிறான் ஊரை. இவன் பிறந்தது 3 அறிவு தான். தாய் வயிற்றுலேருந்து சக்தியாக பிறந்தான், நெக்கி நிக்கிண்டி கிழிச்சு ஒச்சுக்கின்னு வந்து வெளியே ஓட்டான்.
அப்புறம் குழந்தைய வளர்ந்தான், ஜீவனாக வளர்ந்தான். அப்புறம் மனம் வந்துச்சு, மனுஷனாக வாழ்ந்தான். மனம் போனவொடனே பணமாக போயிடுறான். அப்போ சக்தியாக பிறக்கிறான், ஜீவனாக வளர்றான், மனமாக வாழறான், பணமாக போயிடுறான். 3 அறிவு தான் இவனுக்கு. 6 அறிவுன்னு ஏமாத்திருக்கிறான். 6 அறிவு மகானுக்கு, நமக்கு இல்லை. அப்போ அவங்களுக்கு யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். இவனுக்கு தரம் தெரியாது. அது மாதிரி நடந்துக்கூடாது. அப்போவே மகான் கணக்கு போட்டுருவார். இந்த ஒருத்த வந்தான் பார்த்தியா, எதுக்கு வந்தான்னு அவனுக்கே தெரியல. பாண்டிச்சேரியிலேருந்து வந்துக்கிறான். அவன் பொண்டாட்டிக்கிட்ட நான் இப்படி இருக்கிறாள், இப்போ என் பொண்டாட்டி அங்கே தங்குறான். எதுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு போகிறதுக்கு வந்தான். இது எவ்வளோ பேர் முட்டாள் பார். ஆனால் அவன் பாண்டிச்சேரி இவன் ஒண்டியே வேறு வராது, அவங்க அம்மா வேறு வச்சுன்னு வந்துக்கிறான் பாவம். இது மாதிரி சில பேர் தன்னை தானே அறிவாளி மாதிரி ஆக்கிக்கின்னு வரலாம். அது மாதிரி இருக்குது சார். இப்போது கடவுளையோ நம்ம டெய்லி போய் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு இப்போ உங்களையோ கூட நான் டெய்லி பார்க்க முடியல. ஆனால் வந்துட்டு வீட்டில் இருந்து நினச்சிட்டே இருக்கோம். அந்த நினைப்பால் உங்களை அந்த நினைப்புக்கு உங்களுக்கு அது தெரியுமா? இல்லை இறைவனை நினைக்கிறோன்னா இறைவனுக்கு அது தெரியுமா நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னு? தெரியாதுப்பா. ஏன்னா உன் நினைப்பு தான் இறைவன், இறைவன் தான் உன் நினைப்பு. அப்புறம் தனியாக அதுக்கு எப்படி தெரியும் சொல்லு. இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி அது எப்படி சாமி ஃபோன் ஒரு செகண்டு கூட அவ்வளோ உங்களை நினச்சி உடனே கால் பண்ணுறீங்க. இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர். மனிதனுடைய மனசு எங்கே போதோ உண்மையான சீடனுக்கு அங்கே தெரியும். உடனே குருவுக்கும் அந்த நினைப்பு வந்து. அதனால் சொல்கிறாரு, மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அங்கே அவங்களுடைய உயிர் போதுறா அப்படின்றது. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னு. உன் மனசுக்குள்ளே நீயே இருந்து நீ ஏக்க நடத்தினா ஆனந்தமான வாழ்வுடா உனக்கு. ஆனால் உன் மனசை உலகமெல்லாம் செதறி விட்டீங்கன்னா உன் உயிரும் உலகமெல்லாம் போய் சுற்றின்னு வரணும். அதனால் உனக்கு வீணு தானே ஆகுமே தவிர உனக்கு நன்மை கிடையாது. அப்போது அந்த மாதிரியான நிலையை மனசை உங்களுக்குள்ள குருவே நினைக்க வேணாம், கடவுளே நினைக்க வேணாம், உங்களை நினைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். கடவுளை நீ பார்த்தது உண்டா? எப்படி இருக்கிறாருன்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதோ அவன் ஒரு பிம்பம் வரைஞ்சி வச்சான். சிவபெருமானா ஒரு உடுக்க வச்சுக்கின்னு தலையில் பாம்பு கும்பெல்லாம் சுற்றிக்கின்னு பொண்டாட்டி ஒன்று தொழிலில் தூக்கி வச்சுக்கின்னு உடம்புல பாதி மறைச்சிக்கின்னு உடம்பெல்லாம் அண்ணாக்கவரெல்லாம் என் பாம்பை பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு ஒரு இது வந்தால் அது சிவம் இல்லை. ஒரு புளியை போட்டுட்டு புளி மேலே ஒரு பொம்பளை உட்கார வச்சு சிவப்பு கூட கட்டிட்டு வந்தால் அது காளி அம்பாள். இதை யார் பார்த்தா? நீ பார்க்காததை எப்படி நீ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற? உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதனால நீ முதல்ல நான் சொல்லினுக்குது இங்கே என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லினுக்குறேன், கடவுளை தேடாது. நீ யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? நீ உனக்குள்ள இருக்கிற நீயே யாருன்னு தெரியல. கையா காலா தலையா உடம்பா எது நீ? நான்ன்றி எது நான்? அந்த நானே உனக்கு தெரியலன்னா உலகத்தையே ஆண்டுங்கிற கடவுளை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்தந்த போட்டோக்கள் அந்தந்த சிலைகளை வச்சு இதான் கடவுள்னு நினச்சின்னுக்கிறியே. முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடு. முதல்ல கடவுளை தேடினா உனக்கு கடவுளும் தெரியாது, உன்னையும் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சாங்க. அதனால் என்னையே நினைக்காத, கடவுளையும் நினைக்காத, 24 மணி நேரம் உன்னையே நினை. உன் முகம் கண் மூணுன்னா தெரியுதான்னு பாரு, அப்போ கடவுள் தெரியும். சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். இந்த பூமியில் பிறக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்து பிறக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தோடு சேர்ந்து வாழும்போது எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டியது வரும். இவ்வளோ சந்தித்து வாழ்ந்தால் தான் மனித வாழ்வு அப்படின்றதுக்கு தான். இதெல்லாம் இல்லாமல் வாழறது எது குணமாக ஆகிடும், அது அதனால தான் செத்து போகணும்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்டுது அந்த பொண்ணு. ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு ஒருத்தர் கூட பிரிஞ்சிட்டா அந்த சோகத்தை எப்படி தாங்கிறதுன்னு கேட்டிருக்கோம். நான் உடனே சொன்னேன், அடுத்தவங்களை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது ஏன் அடுத்தவங்களை பிடிச்சிக்கணும்னு சொன்னேன், ஒரு குழந்தைக்கு தகப்பன் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்து குழந்தைக்கு தகப்பன் மேலே ஒரு விருப்பம் வந்ததுன்னா தாய் மேலே பாசமாயிடும்.
இல்லை தாய் மேலே வெறுப்பு வந்ததுன்னா தந்தை மேலே பாசமாகிடும். அப்போ தான் அந்த வெறுப்பை சரி கட்ட முடியும். அதே மாதிரி நண்பர்கள் ரொம்ப பழகிட்டு ஒரு நண்பர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னா நம்ம தனிமையில் இருந்தால் அந்த நட்பினுடைய துக்கத்தை நம்மளால் சமாளிக்க முடியாது. திரும்பி திரும்பி அதே நினைவுகள் வந்துக்கினே இருக்கும். அதனால் அடுத்த சிநேகக்காரனை பிடிச்சிக்கணும்னா அந்த துக்கத்தை சரி கட்டிடலாம். அப்போ அந்த நட்பு அவன் மேலே போயிடும் அப்படின்றதுக்காகலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னால் இந்த கேள்வி பதில்ன்றது ஏதோ நம்ம 2 பேரும் பேசுறதுக்காக வச்சுக்கிறது இல்லை. அது தினமேல உட்காந்து பேசினுக்கலாம். அதுக்கு மீடியாவெல்லாம் தேவையே இல்லை. மீடியாவில் நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் அது அடுத்தவங்க வாழ்க்கைக்கு உபயோகப்படுற மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு எல்லாருக்கும் அது பயன் தர வார்த்தையாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம். அதை சரியான கேள்விகளை கேளுங்க. பொண்டாட்டி செத்து போச்சு, அம்மா செத்து போட்டாங்க, அப்பா செத்து போட்டாங்க. அம்மா அப்பா செத்து தான் ஆகணும். பிறந்தா ஒருத்தன் செத்து தானே ஆகணும். பூமியில் ஒரு பொருள் உதயமாச்சுன்னா அடுத்தது அந்த பொருள் அழிஞ்சே தீரணும். அழிஞ்சால் தான் அடுத்த பொருள் உபயோகமாகும். அந்த மாதிரி மனிதன்ற ஒருத்தன் பிறந்தான்னா செத்து தான் ஆகணும். இதையெல்லாம் ஒரு சாமியாரை தேடிக்கின்னு, ஒரு ஆன்மீகவாதியை தேடின்னு, ஒரு கோயிலை தேடினு, உரிமையாடியை தேடிக்கின்னு திரியறது அறியாமையில் இந்த மக்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இறப்புன்றது இயற்கை. அது இயற்கையை போயிடுச்சு. அதை யாரால டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது, இல்லை நம்ம பெற்றவங்க நம்மளாலையும் காப்பாற்ற முடியாது. இது இயற்கை. இது அடுத்தது நம்ம என்ன செய்யணுன்ற அடுத்த செயலுக்கு போயிடுமே தவிர அதையே நினச்சின்னு வாழாதால வாழ்க்கையே வீணாக போயிடும். அதனால் அதையே நினச்சின்னு வாழாதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் மாற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு பேசுகிறேன். சொல்லுங்க சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. திருப்பூர்லேருந்து வர்றாங்க சாமி. ரொம்ப பேர் செல்வகுமார் சாமி. சரி. நான் இப்போ 3 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் சாமி. சரி. இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்கிறதுல எல்லாரும் நிறையா பேர் ஆன்மீக பாதைக்கு வர்றாங்க. சரி. இதில் எல்லாரும் ஆன்மீகத்தில் இறைவன் அடைய முடியுமா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத கேட்கணும் சாமி. சரி. எல்லாராலையும் இறைவன் அடையவே முடியாது. சும்மானா ஏமாற்றவே கூடாது. ஆன்மீகம்ன்றது பொய்யான விஷயத்த பேசக்கூடாதுன்ற ஜனங்க வர்ணனத்துக்காக நான் கடவுளை அடைஞ்சிடுங்க, நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னு ஏமாற்றவே கூடாது. கடவுளை அடையிறதும் அடையாததும் இது அடுத்தவங்க கையிலேயே கிடையாது. அது அபாவனுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஏன்னா கடவுளை அடையிறதுக்கு வழியை நம்ம காட்டுறோம். ஆனால் அந்த வழியில் அவன் முழுமையாக போனான்னாக்கா அடைவான். அவன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை, இதையெல்லாம் அவனால் முழுமையாக அந்த பாடத்தை பண்ண முடியாதுன்னு ஆகிப்போகுது. அப்படி ஆகிப்போகும்போது அவன் எப்படி கடவுளை அடைவான்? நான் இங்கே போய் தானே சொல்லி அனுப்பணும். அப்போது கடவுளை அடைஞ்சிடுவேன். எந்த சாமியாராலையும் கடவுளை காட்ட முடியாது. இதுனா விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கதையா சொல்லு. விவேகானந்தர் கேட்டார், கடவுளை காட்ட முடியுமான்னாரு. பார்க்க போறியான்னாரு. எல்லாரும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் நான் பார்க்க போறியான்னு கேள்வி கேட்டார். மாறுபட்ட கேள்வி கேட்டார் மகான். அப்போ அவருக்கு அவர் காட்டினார். இன்னிய விவேகானந்தர் உலக வாழ்க்கையை ஒதுறிட்டு அவர் தெய்வீகத்தில் போனார், தெய்வத்தை பார்த்தாரு. இந்த சராசரி மனிதனால் முடியுமா? இவனுக்கு பண ஆசைக்குது, பொருள் ஆசைக்குது, பொண்டாட்டி ஆசைக்குது, பிள்ளைங்க ஆசைக்குது. இவளையும் வச்சுக்கின்னு கடவுள் மேலே எங்கே ஆசை வரும் சொல்லுவோம். நேற்று கூட என்கிட்ட ஒரு அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி நாயன்மார்கள்லாம் போனாங்கல்ல, பக்தியில் போனாங்கல்ல, நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு. போனாங்க அவங்களாம் நாயன்மார்கள்லாம் இல்லைன்னு சொல்ல. 63 நாயன்மார்களும் தெய்வத்தை அடைஞ்சாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழறியான்னு யோசிச்சுப்பாரு. அவங்க உலகம் இல்லை, ஊடு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லைன்னு வாழ்ந்தாங்க, தெய்வத்தை அடைஞ்சாங்க. ஆனால் நம்ம எல்லா சொந்தம் எப்போ நாங்கள் உடனே கேட்டேன், ஏம்மா உன் புருஷன் செத்து போட்டா இப்போ விட்டுடுவியா இல்லை வானான்னு போயிடுவியா அப்படின்னு. இல்லைங்க அது எப்படிங்க விட்டுருந்தா, அது எப்படி ஞானத்தை அடைய முடியும்? இந்த மனப்பக்குவம் நம்ம பாசமும் பற்றும் ஆசையும் வச்சுக்கின்னு வாழற வரைக்கும் கடவுளை அடைய முடியாது. யாராலேயும் முடியாதுங்க. இது சும்மா நான் ஏமாத்தின்னுங்கிற விஷயம். தெய்வத்தை அடையும் போது மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது. மனம் இருந்ததுன்னா பாசம் வந்துடும் இல்லையா? ரொம்ப அழகான விஷயம். பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 பொருள் இருக்குது. பதின்னா என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிற பொருவ மையம், அது பதி, கடவுள் இருக்கிற இடம். பசு அப்படின்னா நம்மளுடைய உடல். பாசம்னா நம்மளுடைய மனசு. இந்த மனம் பாசத்துக்கும் ஆசைக்கும் அடிமையாக இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடைக்காது.
கம்பெனி நடத்தணும், தொழில் பண்ணணும், அங்கே போகணும், பணம் வாங்கணும், இங்கே பணம் கொடு, இந்த எண்ணங்கள் மனசில் வந்த பிறகு எங்கே கடவுள்கிட்ட போக முடியும்? நான் சொல்கிறது என்னன்னா, நீ கடவுளை அடையணும்னு இங்கே வரவே வராது, அது முடியாத காரியம். ஆனால் மன தடப்படணும். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு துக்கத்தில் விழுந்துடுறேன், சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஆரவாரமாக ஆடுறேன், அது இருக்கக்கூடாது. நான் அமைதியாக வாழணும்னா இங்கே அதுக்கு மட்டும்தான் இங்கே வழி கிடைக்கும். கடவுளை காட்டுறது இங்கே யாரும் எந்த ஞானியும் இல்லை, அது காட்டவும் முடியாது, காட்டுற பொருளும் கிடையாது. அது கற்பனையில் சொல்கிற விஷயம் இல்லை, இதெல்லாம் நிஜத்தில் தன்னை இழக்கணும். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் உருக்கி உள்ளொளி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனா. அந்த மாதிரி நிலைக்கு உன்னை கொண்டாந்தால் கடவுளை பார்க்கலாம். அது வரைக்கும் ஊரில் மன தடத்தோடு வாழலாம், மனுஷனாக வாழலாம், எந்த துக்கத்துக்கும் எந்த சந்தோஷத்துக்கும் அடிமையாகாத வாழலாம். அதுக்கு இந்த பாதை அவசியம். இங்கே வாங்க நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னா கடவுளை நான் அவ்வளோ பொம்மைக்காக வச்சுமா? அது வாயை பொழந்துக்குன்னு தலையில் இருக்கிற முடி தரையில் வளர்ந்து போய்க்குது, அது அவனுக்கே தெரியல, நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது. அண்ணன் ஆகாரம் இல்லாத கடவுளை பார்க்கணும், அவனே பார்க்க முடியலையே. பக்கத்து வீட்டுக்கார ஏமாந்த வாயை தந்துனா அவன் வாயில் மண்ணை கொட்டுற நமக்கா கடவுள் தெரிஞ்சிருவான். அதனால் அவ்வளோ விளையாட்டு இல்லை கடவுள் விஷயம்ன்றது ரொம்ப கடினமானது. அதில் கடினமாக பயணம் பண்ணால் மட்டும்தான் அதை அடைய முடியும். சும்மா வாயில் பேசிட்டு போகிறதில்ல கடவுள் விஷயம். அதனால் இங்கே வர்றது காரணம் என்னன்னா மனோதிடம் வரும். எதுக்கும் துக்கம் வர, இதெல்லாம் போட அப்படி தான் செத்து போச்சு, இது அப்படி தான் அப்படின்ற ஒரு எதுவுமே ஒரு ரொம்ப அது மேலே பாசம் இல்லாமல் அதிலேருந்து விலகிடுவீங்க. விலகி மனிதனாக தைரியமாக வாழ்வீங்க. அதுக்கு தான் இது வழிவகுக்குமே தவிர இங்கே கடவுளெல்லாம் காட்டுற வழி இல்லை. சும்மா ஏமாத்துறது நான் விரும்புறதில்லை. சொல்லுங்க சாமி. இந்த யோக நிலையில் வந்தாலே அந்த கர்ம வினை அப்படிங்கிறது தான் இந்த முதல்ல தடுக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு இதாகவே இருக்குது சாமி. ஆமாம். இந்த கர்ம வினையை அழிக்கணும் அப்படின்னாலே யோக நிலை யோகம் பண்ணினாலே கர்ம விலை தன்னாவில் அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடையாளத்துக்கு நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க. ஐயர் என்ன பண்ணுவார், ஒரு 10 கல் வச்சு அடுக்கிட்டு அதில் யாகம் நட்டுவார். யாகம் நட்டும் போது உன் புடவையை போடு, உன் நகையை போடு, உன் கம்மலை போடு, முகத்தை போடு, உன் பணத்தை போடுன்னுவார். இதெல்லாம் அவர் அந்த நெருப்பில் ஏன் போட சொன்னார் அப்படின்னு இவன் சிந்திக்கிறதே கிடையாது. அது ஏன் போட சொல்கிறாருன்னா, அதெல்லாம் போட்டீங்கன்னா உன்னுடைய கர்ம வினை அந்த தீயில் பொசுங்கி போயிடும். ஏன்னா ஒரு பொருளை நீ வெளியே போட்டீங்கன்னா காற்றடிச்சுன்னா அது இன்னொரு இடத்துல இருந்து விட்டுரும். ஒரு தண்ணியில் போட்டினாலும் அழியாது, அது இன்னொரு இடத்துல தள்ளி போய் விட்டுடும். இல்லை வெறும் மண்ணில் போட்டினாலும் அது அங்கேயே கிடக்கும். ஆனால் தீயில் போட்டால் இருக்காது. அப்போது கர்ம வினைன்றது தீயால் கரைக்கப்படணும், அழிக்கப்படணும். அதுக்காக யாகம் நடத்தி காட்டினாங்க. ஆனால் அது அடையாளம் தான், நிஜம் கிடையாது. ஏன்னா உன் புடவையை பாவம் பண்ணிச்சு, உன் நகையை பாவம் பண்ணிச்சு, உன் வேஷ்டியை பாவம் பண்ணிச்சு, உன் இது கம்மலை பாவம் பண்ணிச்சு, இல்லை உன் பணம் பாவம் பண்ணிச்சா? ஒன்றும் கிடையாது. பாவம் பண்ணது உன் உடல். ஒரு கையை வெட்டி அதில் போடுவியா? போட மாட்டேன். அப்போது எது பாவம் பண்ணிச்சோ அதை போட நம்ம விரும்புறதில்லை. பாவம் பண்ணாத பொருள் எது ஈஸியான பொருள் அடுத்தது எது கட்டிக்கலாமோ அதெல்லாம் போடும் தெரியும். காரணம் என்ன? நம்மளுடைய பாவம் அழியணுன்ற எண்ணமே இல்லை நமக்கு. அடுத்தது அதையே செய்துக்கினே இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதே யாகத்தை உள்ள யோகம்ன்ற முறையில் தீயை கொளுத்தும் போது உன்னுடைய உடலுக்குள்ள அடங்கி இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படும். அந்த பாவங்கள் எப்போ எந்த பிரிவில், இந்த ஒரு பிரிவிலே அழிச்சிட்டு வேணால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா முன்னாடி நம்ம எவ்வளோலாம் பாவம் பண்ணிக்கணும் யாரால் அறிய முடியும்? கணக்காக வச்சுன்னுக்குறோம். அதனால் இது எப்போ அழிஞ்சு போதோ அப்போ உன் மனமும் அழிஞ்சு போயிடும். உன் மனமும் எப்போ அழிஞ்சு போதோ நீ கடவுளை காட்சியாக காண்பிடலாம். அது வரைக்கும் நீ அதை வேண்டுக்குனே இருக்கணும், அதை செய்துக்கினே இருக்கணும். இறைவா உன்னை நான் பார்க்கணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது. நான் செய்கிறேன் என் கடமையை உன்னை தேடி வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடைவீங்க. ஆனால் அது இந்த பிறவி நாளைக்கு இத்தனை நாள் 6 மாதம் இல்லைன்னா மந்திரமாவது 48 நாள் செய்ய, இல்லை 80 நாள் செய்யன்றது கடவுள் விஷயம். உலகத்திலேயே உயர்ந்த பொருள் அது. அந்த பொருள் அடையணும்னா நீ உயர்ந்தவனாக மாறணும்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் ஆயிடுச்சு. சுத்த பொருள் படைக்கும் போது எப்படி இருந்தோமோ அப்படி ஆயிட்டோம்னா இறைவன் நம்மளை சேர்த்துப்போம். இதுதான் சாமி வழி. அது
இப்போ இங்கே உபதேசம் வாங்கி எல்லா சீடர்களும் உபதேசம் பண்ணுறேன் சாமி. அது எல்லாத்துக்கும் இந்த நிலையில் போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே பாதையாக தான் இருக்குமா, ஒரே வழியாக இருக்குமா, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழியில் தான் இருக்குமா? ஒவ்வொரு மாதிரியான வழியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொன்றும். ஒரு மனிதனுக்கு இருக்கிற மனம்ன்ற பேர் தான் ஒன்றை தவிர மனுஷன்னு பேர் எப்படி ஒன்றா இருக்குது. ஒருத்தன் கருப்பாகிறான், ஒருத்தன் சிவப்பாகிறான், ஒருத்தன் மாநிறமாகறான், ஒருத்தன் குள்ளமாகறான், ஒருத்தன் உயரமாகறான், ஒருத்தன் இடைப்பட்ட பருவத்தில் இருக்கிறான். ஆனால் பேர் மனுஷன்தான். அதே மாதிரி மனம்ன்றதும் பல விதமான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்குது. ஒருத்தனுடைய மனம் நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தே பழகணும் அப்படின்னு ஒரு மனம் ஆன்மீகத்தில் தான் இருக்கும். ஆனால் ஒரு மனம் நம்மக்கிட்ட இருக்கிறத ஏன் கொடுக்கணும், அடுத்தவங்க எடுத்தே பழகணும்னு ஒரு மனம். நம்ம கொடுக்கவும் வேணாம் எடுக்கவும் வேணாம், நம்மளா இருந்துடலான்றது ஒரு மனம். நமக்கு இதெல்லாம் நிஜம் இல்லையே, நம்ம உடலே நமக்கு நிஜம் இல்லையே, அப்போ இறைவன் மட்டும்தானே நிஜம். நம்மளே அழிச்சிக்கினாவது அந்த பொருள் அடைஞ்சணுன்றும் மனம். அப்போது அவனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது பயணம் பண்ணும். இப்போ இங்கே உபதேசம் வாங்குகிறோம். ஆனால் உபதேசம் வாங்குற எல்லாருமே பாடமே சில பேர் பண்ணுறதே இல்லை. சில பேர் தீவிரமாக பண்ணுறாங்க, சில பேர் பட்டும் படாதையும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாடம் வாங்கவே கூடாது, இங்கே வரவே கூடாது. நான் தான் சொல்கிறேனே, இது கூட்டம் சேர்க்குற இடம் இல்லை. நீ உருப்படணும்னா நான் சொல்லி கொடுக்குறத நீ செய்யணும், செய்தால்தான் நீ உருப்படுவ. இது இங்கே தங்க வச்சு செய்யறதில்ல, உன் வீட்டில் போய் செய். அப்போ இந்த பாடத்தை செய்ய 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 உனக்கு பல அனுபவங்கள் கிடைக்காது. அந்த அனுபவங்கள் தான் தெய்வ அனுபவத்தில் எடுத்துன்னு போய் விடும். நீ எதையுமே செய்யலைன்னா உனக்கு ஒரு அனுபவமும் கிடையாது. நீ இங்கே வரும்போது எப்படி இருந்தியோ அப்படி தான் இப்போ கட்டி வைக்கும். அதனால உபதேசம் வாங்கியே பயணம் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன சார், ஒரு உபதேசம் கொடுத்தாருப்பா, ஒன்றே இல்லைப்பா, சும்மா தான்ப்பா வேஸ்ட்டுப்பான்னு தான் சொல்லு. எதையுமே கடவுளுடைய பாதையை எந்த குருவாலையும் காட்டி கொடுக்க முடியும். ஆனால் பயணம் பண்ணுறது நீயா இருக்கணும், குரு இட்டுன்னு போய் விட மாட்டார். அந்த மாதிரியான மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உபதேசம் வாங்கினா கணவன் சொன்னால் மனைவி என்ன நினைக்கிறா, ஐயோ நம்ம கணவன் உயர்ந்த உபதேசம் வாங்கிக்கிறார், கடவுளை நாடி பயணம் பண்ணுறாரு, அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்னு மனைவி உதவி பண்ணுறான். சில மனைவி என்ன பண்ணுறான், என்ன இருந்தாலும் கதவு முடிக்கணும் இந்த மாதிரி பண்ணுறான், நம்மளை விட்டுட்டு ஓடிட்டு வரணும் பயத்தில் அவனை பாடமே பண்ணாத அவளை தடுத்துடுறான். நிறைய இடத்துல நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி மனைவிமார்கள் பெண்கள் உபதேசம் வாங்குறாங்க, அவங்கள கணவனுங்க கட்டுறாங்க. அது எத்தனையோ பெண்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏன் சாமி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தடை வருது, ஆண்களுக்கு அந்த தடை இல்லையே அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உடல் அமைப்பு பெண்ணுன்றது ஒரு காந்தம் மாதிரி. அது இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டே வாழும், வாழ்ந்தே ஆகணும். அப்படி வாழும்போது அந்த கணவன் என்ன பண்ணுறான், அவளை சுதந்திரமாக வாழ விட மாட்டேன்றான். நல்ல விஷயத்துக்கு தானே போகிறா, போட்டமே கடவுள் விஷயம் தானே அப்படின்னு அவனுக்கு தெரியல. அது இவன் நம்மளை விட்டு ஓடிடுவாளா, இவன் நம்மளை விட்டு ஓடிடுவானா அப்படின்ற எண்ணத்தை யாரும் விட்டு போகவே முடியாது இந்த பாதையில். இது ஒரு புனிதமான பயணம். இந்த பயணத்தை தொடரணுமே தவிர இதில் நீ பெரியாளா நான் பெரியாளா யாரும் பெரியாளா, எல்லாரும் மண்ணில் போகும். ஆனால் இந்த உடல் மண்ணில் மறையறதுக்கு முன்னே இந்த உடலை வச்சுக்கினே அந்த இறைவனை தொடணும். இறைவனை தொடலையோ உன்னுடைய ஆன்மாவை நீ தொட்டே ஆகணும். அதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது என்ன. ஏன்னா 2 பொருள் சேர்ந்தால் தான் செயல், ஒரு பொருள் இருந்தால் செயல் கிடையாது. இப்போ ஒரு 1000 வாட்ஸ் ஒயரில் கரண்ட் வந்தால் ஒரு பல்ப் எடுத்து வச்சு எரியுமா, கூட 100 சேர்ந்தால் தான் எரியும். அது மாதிரி இந்த உடலும் உயிரும் கலந்தால்தான் தெய்வத்தை அடைய முடியும். ஒருவன் ஆன்மா மட்டும் இருந்தால் தெய்வத்தை அடையாது, ஒரு உடல் இருந்தாலும் உபயோகப்படாது. அதனால் இந்த ரெண்டையும் நல்லா இருக்கும்போதே நம்ம அதை பயன்படுத்தி அதை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணணும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே பாதை தான். ஆனால் இதில் ஈகோ பிரச்சனை, அவள் ஆன்மீகத்துக்கு போகிறா, இந்த ஆள் ஆன்மீகத்துக்கு போகிறா அப்படின்ற தேவையற்ற குணங்களை உருவாக்கிக்கின்னு அதை கெடுத்துக்கின்னு இருக்கிறாங்க சாமி. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் சந்துரு ஐயா. நான் யூஎஸ் ஆஸ்டின் மாகாணத்துலேருந்து
வந்திருக்கேன் ஐயா, நேற்று தான் வந்தேன். சரி. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் முதல் உபதேசம் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி ஐயா. ஸோ இப்போது எப்போவுமே எனக்கு ஒரு கர்வம் இருக்கும். என்னென்னா நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன், நல்ல ஒரு புருஷனாக இருக்கேன், அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கேன், அம்மா அப்பாவுக்கு நல்ல பையனாக இருக்கேன், ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒரு நாளடைவில் அது ஒரு கர்வமாக மாறிடுச்சு. அது ஓகே சுயநலம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தோம்னா அந்த சுயநலம் இல்லைன்றதுலேயே ஒரு சுயநலம் இருக்கமாக தான் இருக்குது. அந்த பண்ணுற அந்த ஒரு எண்ணமே வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னும் போது, நல்ல அப்பாவாக இருக்கிறேன், நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், நல்ல புருஷனாக இருக்கிறேன், நல்ல மனைவியாக இருக்கிறேன் அப்படின்றது சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது, என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது, என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணவம். அதுதான் இருக்கக்கூடாது. நல்ல புருஷனாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். நல்ல மனைவியாக இருக்கலாம், புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம். தாய்க்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தப்புனாக இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கலாம், அது கர்வம், ஆணவம். அது வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நீ கெட்டு போகிறேன்னு அர்த்தம். ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்க? சுயநலம் இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது. கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். சுயநலம் இல்லைன்னு சொல்லும் போது உன் பொண்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன், ஞாபகம் வந்து உனக்கு? சுயநலம் இல்லைன்னு போது உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? சுயநலம் இல்லைன்னு போது உன் பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? ஊரில் இருக்கிறவங்களை பற்றி ஞாபகம் வந்தது? உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்து. அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடவே இருக்காது. எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும். சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது. எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? சுயநலம் தானே. இங்கே என்ன கெட்ட இருக்கிற தொழில் செய்து வாழ்ந்துருக்கலாமே. பொண்டாட்டி நல்லா வாழ வைக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா ஆக்கணும், எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும். சுயநலம் தானே அது. சுயநலம் இல்லைன்ற ஒரு மனிதனே கிடையாதுப்பா. சும்மா ஒப்புக்கோன்னா சொல்லிப்பா, நான் சுயநலமே இருக்கிறது இல்லைங்க, என்ன மாதிரி பொதுநலவாதியே இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துவானுங்க. ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது. புள்ள பிறகுது, தாய் பேச்சை கேட்குது, தகப்பன் பேச்சை கேட்குது. எதுக்கு கேட்கணும்? அது அதை கேட்டால்தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தகப்பன் கொடுப்பான். ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது? ஒரு மனைவியை கட்டிக்குது. தாய் பெற்ற தாய் கொடுத்து வளர்த்த தாயை மறக்குது, தகப்பனை மறக்குது. ஆனால் பொண்டாட்டியை ஆசையாக நினைக்குது. தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஊட்டுது. சுயநலம் தானே. வாழ்க்கையே சுயநலம். நீ எதுக்கு காப்பாற்றுற? பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உனக்கு. அதுங்க தாய் தகப்பனை பக்கத்துக்குன்னா நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு. எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம். நம்ம பொதுநலத்தில் எவனும் ஒருத்தன் கூட வாழ முடியாது. சும்மா வாயில் சொல்லுவான், ஆனால் பொதுநலவாதிங்க எனக்கு சுயநலமே கிடையாது. சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். உடலோட சுயநலத்தோட இயங்குது, உயிர் உடலை சுயநலத்துக்கு வச்சுக்குது, உடல் அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ள வச்சுக்குது. இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது. சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா? சும்மானா சொல்லி ஏமாத்தின்னு இருப்பானுங்க. அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாதுப்பா. சரிப்பா. இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே வந்து அந்த உயர்ந்த இடத்தை அடையிறதுக்கு காரணமே அவங்க முன்ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா. முன்ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு, இந்த ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு. நமக்கு முன் ஜென்மத்தில் கர்மா நல்ல கர்மா பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தில் இப்போ 3 பொண்டாட்டி 3 30 பிள்ளைங்களை பெற்று வச்சுன்னா கர்மா வந்து சேராது, கடவுளுக்கு போவாது. சரி ஐயா. ஆனால் அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க இவ்வளோ உயர்ந்த இடம் வருதுன்னா அப்போ நிறைய சித்தர்கள், சாமிகள் அவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா. அது எனக்கு புரியாத கடவுள் வழியில் எவன் போனாலும் கஷ்டம் தான்பா. சின்ன வயசில் படுற சின்ன வயசா பெரிய வயசா இல்லை, கடவுள் வழியில் எவன் போகிறான்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே? கடவுள் கூடவே இருந்தான். அவன் நினைச்சா எதோ ஒன்றா செய்ய முடியும். ஆனால் எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே? எந்த மகானாவது லட்சாதிபதியாக இருந்தானா? எந்த சித்தனாவது 4 பங்களா கட்டிட்டு உட்காந்துதானா? எல்லாமே பிச்சை எடுத்து சாப்பிட்டான்.
அதனால தான் அவன் கடவுளை அடைய முடியுது. இப்போ இருக்கிற சாமியார்கள்லாம் எல்லாம் பங்களாவில் இருக்கிறவங்க தான். தெய்வத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால கடவுளை எவன் தேடி போறானோ கடவுள் மாதிரி இவன் ஆனால் தான் அதுக்கு சேர்க்கும். எண்ணெயோட தண்ணி சேருமா? தண்ணியோட எண்ணெய் கலந்துடுமா? தண்ணியோட எண்ணெய் கலக்கணும்னா எண்ணெய் தண்ணியாக மாறி போடும். எண்ணெயோட தண்ணி கலக்கணும்னா தண்ணி எண்ணெயாக மாறி போகணும். கடவுளோடு சேரணும்னா மனிதன் தன் நிலையை மாற்றிக்கின்னு மாறி போகணும். அப்போ தான் அதோடு சேர முடியும். இல்லாத வரைக்கும் என்ன மாதிரி கத்தின்னு பொழப்பு நடத்திட்டு தான் போகணும். இன்னும் ஒரே கேள்வி ஐயா. சொல்லு. இப்போது மக்கள் நமக்கு முன்னாடி நல்லவன், இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு கேள்வி வருது, எது உண்மை? நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்மையா, இல்லை நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா நான் சும்மா காமெடிக்கு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துடுது. பின்னாடி சொன்ன அதான் உண்மை, பின்னாடி பேசுகிறது தான் உண்மை. அதான் உண்மை. முன்னாடி பேசுறது